ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவோட 26th ஜூன் அப்போ தந்த ஆடியோ ரிலேட்டடாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க 10 ஆடியோஸ் போட்டிருந்தாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு. ஃபஸ்ட் ஆடியோ ஐடி அன்பிளாக் ரிலேட்டட். ஓகேவா? இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யார் யாரெல்லாம் ஐடி எங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு இமெயில் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு 25ஆந்தேதி 4:30 மணி வரைக்கும் யாரெல்லாம் இமெயில் போட்டாங்களோ அவங்களதெல்லாம் அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாங்களாமா. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ரெக்வஸ்ட் தந்திருக்காங்க. அதில் ஒரு 250 பேருக்கு மட்டும், ஒரு 250லேருந்து ஒரு 200 அவங்களுக்கு மட்டும் ஸ்டாஃப் ஐடி அதெல்லாம் மிஸ்டேக் இருந்தங்காட்டி போட முடியலையாமா. ஸோ மீதி எல்லாத்துக்கும் அன்பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போய் உங்கள் ஐடி இப்போ இமெயில் போட்டிங்கன்னா லாகின் பண்ணி பார்த்து அக்செப்ட் பார்த்து கரெக்டாக தந்துக்குங்க. அடுத்து அந்த 250 பேரும் ஒன்றா அவங்க மறுபடியும் ரீப்ளே பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் தாங்க, அது மாதிரி சொல்லுவாங்களாமா. இல்லாட்டி அவங்களே நீங்கள் அனுப்பிச்ச இமெயில் எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தால் அவங்க அன்பிளாக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஆடியோவில் அவங்க மெயின் சைட் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி நம்ம ஒன்றரை வீடியோவாக பண்ணி போடலான்ட்டு இருக்கோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இப்போ தேர்டு பார்க்க போகிறோம். தேர்டு ரீஃபண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருந்தாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் தராங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மெயில் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வெயிட்டிங்கில் இருப்பாங்கல்ல, அந்த மறுபடியும் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் எதுவும் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க மறுபடியும் எஸ்பிஓ கோர்க்கா. அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் போடுவாங்களாமா. அடுத்து இப்போ அந்த அக்செப்ட் ரிஜெக்ட் தர சொல்லி கேட்டிருந்தாங்களா, அதில் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் தந்தாங்களோ அவங்களுக்கு செகண்டாக போடுவாங்களாமா. அடுத்து தேர்டு கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு நமக்கெல்லாம் போனஸாக நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. அப்புறம் இப்போ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்கல்ல, அதாவது இப்படி நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சிலர் இருப்பாங்க, அவங்களும் அமௌண்ட் கட்டி தானே வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இமெயில் போகுமாமா. அவங்க கரெக்டாக ரிப்ளை பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரீஃபண்ட் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒத்து மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் வரப்போகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாலாவதாக விட்ராவல் ரிலேட்டடான டாபிக் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே அவங்களுக்கு இப்போ அப்ரூவல் கிடச்சதுனால் அடுத்த வீக்கில் வித்ட்ராவல் போட்டுருவாங்களாமா. எல்லாத்துக்குமே அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இப்போ ஒர்க் பண்ணி இருக்குதோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் அவங்களுக்கு வித்ட்ரா போட்டுருவாங்க. மறுபடியும் இப்போ ஆப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்திருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படி தான். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை மண்டே டியூஸ்டேக்கு அந்த அப்ரூவல் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு வாரத்தில் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் தந்துடுவாங்க, வித்ட்ராவல் போட்டு முடிச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது ஆடியோவில் அன்வான்ட் ஹேக்கிங் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு யார் ஒரு லிங்க் அனுப்பிச்சாலும் நீங்கள் முதல்ல அது என்னன்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. இதனால் நிறையா பிரச்சனை வருதாமா. இப்போ எக்ஸாம்பிள் எந்த லிங்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எஸ்பிஓலேயே எஸ்பிஓ குரூப்லேயே ஒரு லிங்க் அனுப்பிச்சு அதை அது என்ன லிங்க்குன்னு சொல்லாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம், அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு லிங்க் வருதுன்னா அது என்ன, இல்லாட்டி ஒரு பிளரான இமேஜ் வருதுன்னா அது என்ன, எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாமல் அதை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் இன்டர்நெட் எல்லாம் சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆடியோவில் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா இப்போ டெலகிராமில் பாட் லிங்காட்ட வருதாமா. அதை நீங்கள் ஒரு வேளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து நிறையா பேர்த்துக்கு அன்வான்ட் மெசேஜ் இது மாதிரி நிறையா போகுதாமா. அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது எஸ்பிஓக்கு. ஸோ தெரியாத எந்த லிங்க்கையும் ஓப்பன் பண்ணாதீங்க. அடுத்து இப்போ எஸ்பிஓ வெயிட் பண்ணிட்டுருக்கிற அப்ரூவல் லெட்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க 6வது ஆடியோவாக. அதில் 1 வீக்கில் அப்ரூவல் லெட்டர் கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ இந்த 2 டேஸில் கிடச்சதுன்னா சண்டே கீரை அந்த பிளான் எல்லாம் என்னென்னு சொல்லிடுவாங்களாமா.
இல்லைனா மண்டே டியூஸ்டே எப்படி இருந்தாலும் கிடச்சிரும். அதிகபட்சம் 1 வீக் தான் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7th ஆடியோ வந்து பிளான் ரிலீஸ். அதாவது இப்போ இந்த 2 டேஸில் கிடச்சதுன்னா சண்டே சாட்டர்டே பிளான் ரிலீஸ் பண்ணிடுவாங்களாமா. ஒரு வேளை லெட்ரு வந்து அப்ரூவல் லெட்ரு மண்டே டியூஸ்டே கிடச்சா அந்த ஒரு 1 or 2 டேஸில் வந்து பிளான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இதில் மொத்தம் இவங்க வந்து 5 பிளான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு தந்திருந்தாங்களாமா. அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாமா. அது வந்து இப்போ எஸ்பிஓ பண்ணிட்டு அப்ரூவல் லெட்டர் வந்தோடனே நமக்கு பிளான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இதில் வந்து இப்போ 5 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்கும். அது வந்து 5 கேட்டகிரியுமே வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதில் அந்த கேட்டகிரி ஒர்க் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஒரு கேட்டகிரி சூஸ் பண்ணிட்டோம்னா ஒன்னொரு கேட்டகிரி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க ஒன்றும் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கேட்டகிரி ஒர்க் பண்ண முடியாது. இதுதான் வந்து பிளான் ரிலேட்டடான ஆடியோ. நெக்ஸ்ட் 8வது ஆடியோவில் வந்து என்ன போட்டிருக்கிறாங்கன்னா வந்து ஏன் வந்து எஸ்பிஓ இப்போ எப்படி ஸ்ட்ரிக்டாக மாறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ கம்மிங் எஸ்பிஓவில் வந்து 4லேருந்து 5 கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மேஜராக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் 75% நம்ம ஒர்க் செஞ்சு அவங்களுக்கு தரப்போகிறோம். ஓகேவா? அவங்க வந்து இதில் க்ரோஸ் கணக்கில் நமக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து எஸ்பிஓவோட ஒரு ஹையர் ஸ்டாஃப் வந்து அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி டைரக்ட் மேனேஜராக மாறதான் இருந்தது. ஆனால் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்னால் அது வந்து இப்போ பேக் ஸ்டெப் ஆகிருக்குது. எதனாலேனோ இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இது வரைக்கும் பண்ணாத எஸ்பிஓ பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாத நம்ம வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எஸ்பிஓட கடைசி பர்சன் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ இதை வந்து அவங்க பார்த்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அதாவது ப்ராடக்ட் சேல்ஸ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ இத்தனை ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சேல் பண்ணி தருவோம்னு கேரண்டியாக தர போகிறாங்க தாங்க எஸ்பிஓ. ஸோ கேரண்டட் சேல் வந்து இங்கே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அதில் வர இன்கம்மை வச்சு நமக்கு சேல்ரி தர போகிறாங்க. அந்த ஒர்க்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எஸ்பிஓ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மட்டும் நாங்கள் வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் தான் சேல் பண்ணி தரமாட்டோம். இது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொண்டு வந்தால் சேல் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஓ. இப்போ வந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ பிரேக்கில் இருக்குது அதுங்காட்டி நான் ஆடியோ கேட்கல அப்படின்னு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் எஸ்பிஓக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து எஸ்பிஓக்கு ஒரு 20,000 பீப்புள் இருந்தால் போதுமாமா. அவங்க வந்து ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க இருந்தால் போதுமாமா. அதாவது இன்றைக்கி இப்போ ஒரு எஸ்பிஓ இன்றைக்கி ஒரு ஒர்க் தராங்கன்னா அதை ஒரே நாளில் முடிக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு இருந்தால் போதுமாமா. ஸோ அவங்க வந்து இப்போவே வந்து எப்படி ஆளுகளை குறைக்கலான்னு பார்த்துட்ருக்குறாங்களாமா. இதனால தான் இப்போ எஸ்பிஓ வந்து ஸ்ட்ரிக்டாக மாறிட்டுருக்கு. அப்புறம் நம்ம உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எதேதோ பேசிகிட்டு இருக்கிறோமாம்மா. அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து எங்கே எந்த இன்ஃபர்மேஷன் எஸ்பிஓ பற்றி ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணாலும் தைரியமாக இருக்கிறவங்க ஸ்டாஃப் ஐடியோட அதாவது கொஞ்சம் சேலஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாஃப் ஐடியோட போட்டு பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து எஸ்பிஓக்கு வர ஒர்க் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இப்போ 2 டேஸில் வந்து இப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்டோட ஆஃபர் வருதுன்னா 2 டேஸில் இத்தனை பேர்த்துக்கு ரீச் அவுட் பண்ணணுன்னு டாஸ்க் வந்ததுன்னா வைங்க. இப்போ எஸ்பிஓவில் வந்து 10 நாள் கூட்டினா தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. அதே அது 2 டேஸில் முடிக்கணும்னா அது எப்படி நம்மளால் முடிக்க முடியும்? இப்போ இதான் வந்து இப்போ எஸ்பிஓட மெம்பர்ஸ் பிரச்சனை. ஓகேவா? அதுங்காட்டி தான் இவங்க வந்து ஒரு நாளில் முடிக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். அதுக்கு தான் நாங்கள் ஆளுங்களை குறைக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 9th ஆடியோவில் வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இருக்க ரெக்வஸ்ட் தந்திருந்தாங்களோ கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃபு கரெக்டான மெயிலேருந்து அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாமா. பண்ணிட்டு யாருக்கு அந்த ஐடி போகணுமோ அவங்களுக்கும் வந்து மெயில் போயிடுச்சாமா. இப்போ ஒரு வேளை வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து இப்போ நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட இருந்து ஐடி வாங்குறீங்கன்னா நீங்களே கூட எஸ்பிஓக்கு வந்து மெயில் போடலாமாம்மா. அவங்க பார்த்துட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் போட்டுருவாங்களாமா. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க உங்களுக்கு. அப்புறம் 10வது ஆடியோவில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் இன்ஃபர்மேஷன் அபவுட் எஸ்பிஓன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து யூடியூப்பில் வந்து எஸ்பிஓ பற்றி அவர் வந்து கரெக்டான ப்ரூஃப் இல்லாமல் நிறையா வந்து போட்டிருந்தாராமா. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணோம்ல அதில் வந்து இதெல்லாம் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிட்டு அது மாதிரி ஏதாவது நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் எஸ்பிஓ பற்றி போட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து அவ்வளோதான் பிளாக் பண்ணிடுவாங்க.
அப்புறம் யூடியூப்பில் வந்து யூடியூப் வீடியோஸ் போடுறீங்க எல்லாத்துக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. யூடியூப் எதுலையா இருந்தாலும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் போட வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கடைசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இப்போ அன்பிளாக் யார் யாருக்கெல்லாம் ஐடியா இருக்குதோ அவங்க வந்து கரெக்டாக அக்செப்ட் பார்த்து தர சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூ பண்ணுறீங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து கூடிய விரைவில் வரப்போகுது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ யாரும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தட்ஸ் ஆல் இன்னைக்கு.